ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டிக்கு மான்வாவோட எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே யாரோ ஒருத்தங்க ஸ்லாத்தை வேற எங்கேயோ அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ தான் ஹபிகே சொல்கிறான் என்னன்னா ஸ்லாத் வந்து கூடிய சீக்கிரத்தில் இறக்க போகிறாரு. என்னது என்ன சொல்கிற? ஸ்லாத் வந்து இறக்க போகிறாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால தான் நான் வந்து கேட்குறேன், மிஸ்டர் ஸ்லாத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் ஹீரோ. என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ண போது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து உங்களோட ஒரிஜினல் பாடிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. இப்போ பார்த்த நீங்க தான் காப்பாத்துற மாதிரி இருக்கும். அவங்க முன்னாடி ஹிடன் கோஸ்டும் அப்பியர் ஆகுது. என்னன்னா கிங் ஆஃப் அபிக் இவரு சொல்ற அந்த ஃபேவரை இவங்க பண்ணணும், லாத்தை இவங்க தான் காப்பாற்றணும். இது ஒரு மெயின் கோஸ்ட். இதுக்கான ரிவார்டும் உங்களுக்கு ஏத்த மாதிரியே கிடைக்கும். இது அதிகமான ரிவார்டா? ஆமா அதே தான் ஹீரோ. நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு கருணையை காட்டுங்க, ஸ்லாத்தை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. சரி நான் வந்து கண்டிப்பா அதை பண்றேன். அப்படியா? உண்மையிலேயே நீங்க பண்றீங்களா? ஆமா நான் வந்து பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னன்னா உன்கிட்ட இருக்கிற எல்லா மிரரும் எனக்கு வேணும். அதாவது அந்த 8 மிரரும் நீ கண்டிப்பா எனக்கு கொடுக்கணும். ஹீரோட இந்த அளவுக்கு கொடூரமான முகத்தை பார்த்து அவன் சொல்றான், ஆனா நான் வந்து 8த்தையும் உங்ககிட்ட கொடுத்தா என்னோட டைட்டில் கிங் ஆஃப் மிரர் அது வந்து இல்லாம போயிடும். எனக்கு அது பிரச்சனை இல்லப்பா. உனக்கு வந்து ஸ்லாத்தை காப்பாத்தணும்னா கண்டிப்பா அதை கொடுக்கணும். அதான் இவன் பொண்ணாமானாலும் இவனோட ஆட்டிடியூட் அது ஒண்டி மாறவே இல்லை. எப்படி இவன் ஸ்டார்டிங்ல இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கான். சரி ஓகே, என் கிட்ட வேற வழி இல்ல, நான் வந்து அதே மாதிரி பண்றேன். பரவாயில்ல, இது வந்து ஒரு லாபமான விஷயம் தான். மிரரும் கிடைக்குது, அது கூடவே ரியல் பாடிக்கும் என்னால போக முடியும். என்ன ஒரு லக்கியான விஷயம் இல்ல இது. ஆனா இப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோக்கு இன்னமும் தெரியல. வந்து இப்போ ஒரு பையனா மாறிட்டா. அதே மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி சொன்னா ஹீரோ பொண்ணா மாறிட்டா. இப்படி இவங்க இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன ஆகும் அது வந்து நம்மளால சொல்ல முடியாது. அப்படியே ஃபியூச்சருக்கு போது அங்க ஹீரோவை யாரோ ஒருத்தங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல நான் வந்து என்ன பண்றது? வசமா நான் இங்க மாட்டிக்கினேன், எனக்கு தெரியல இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ. இந்த மாதிரி டைம்ல நான் வந்து என்ன பண்ணும்? ஹேய் ஹியூமன், உன்னோட கண்ணை தோற, இப்போ டைம் வந்திருக்கு. இது கேட்டோனே நம்ம ஹீரோவும் கண்ணை திறக்கிறா. ஹேய் நீ வந்து இன்னமும் என்ன பண்ணிருக்க? சீக்கிரமா எழுந்துக்கோ, நீ ஒன்னும் ஹோட்டல்ல இல்ல. ஆனா ஹீரோ அங்க கேட்கலையா? அவன் முடிய பிடிச்சு அப்படி அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ வந்து யோசிக்கவே கூடாது இங்க இருந்து தப்பிக்கணும்னு. அப்படி ஒண்ணி தப்பிச்சா அவ்வளவுதான், என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து இப்படி பண்ணா என்னால தப்பிக்கலாம் முடியாது. ஆமா உனக்கு வந்து புரிஞ்சா சரி, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஹியூமனை என்னால அப்படியே கொல்ல முடியும். சரிங்க நான் வந்து தப்பிக்கல, இதே மாதிரி நீ அவளை விடக்கூடாது, இல்லைன்னா அவ ரொம்ப பயந்து போயிடுவா. இப்ப அவ ஹியூமன் தான், எப்படி பார்த்தாலும் நம்ம கையில போட்டு விட்ட அந்த ஏஞ்சல் ஹேண்ட்கஃப் அது இருக்கிற வரைக்கும் இவளால தப்பிக்க முடியாது. ஏன்னா அது போட்ட அத்த செகண்ட் இவளோட ஸ்டாட் அது 50% அப்படியே மைனஸ் ஆயிடும். சீக்கிரம் போ, முன்னாடி போ, மேஜஸ்டி வந்து வெயிட் பண்றாங்க. நீ வந்து லக்கியா இருக்கணும், ஏன்னா உனக்கு வந்து அவங்கள மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ மேஜஸ்டியை மீட் பண்ணக்கு அப்புறம் உன்னை வந்து அவங்க கொன்றுவாங்க. ஒரு விஷயத்துக்கு நீ சந்தோஷப்படணும், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஹியூமன் மேஜஸ்டியை மீட் பண்றாங்க. இதுக்கு வந்து நீ ரொம்ப லக்கியா இருக்கணும். ஷிட், நான் வந்து என்ன பண்றது? எனக்கு வந்து வர காண்டுக்கு பின்னாடி இருக்க அந்த 2 பேரையும் கொல்லணும்னு தோணுது. என்னோட குச்சை வச்சு அப்படியே கொல்ல முடியும், ஆனா வேணாம், காமா இருக்கணும். எல்லாமே பிளான் படி தான் போயின்னு இருக்கு. வந்து ஏதாச்சும் தப்பு பண்ண ட்ரை பண்ணா எல்லாமே நாசமா போயிடும். எல்லாம் என்ன விஷயம்? நம்ம ஹீரோ எதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்றான்? எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போகணும். அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இப்பதான் அங்க என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அங்க ஹபிக் வந்து அவனோட மிரரை பயன்படுத்திருப்பான். அதனால அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளும் வருது. அங்க யூரஸும் வருமா? அங்க யூரஸும் சொல்லுது, அட நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அம்மா யூரஸ், நீ வந்து எவ்வளவு நேரமா எங்க போன? அம்மா உனக்கு என்ன பைத்தியமா? அதாவது நான் உன் கூட தான் இருந்தேன் எவ்வளவு நேரமா. ஆமா ஆமா நானும் கவனிக்கவே இல்ல, எவ்வளவு நேரமா அங்கேயே உட்காந்து லெட் பீஸை தான் ஆளு சாப்பிட்டேன் தான். அதையும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட்டனால உங்க 2 பேரை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஹபேக்கோட இடத்துக்கு வந்தீங்க, நானும் இங்க வந்துட்டேன். எனக்கு வந்து ஞாபகம் இல்லை எப்படி நீங்க ஒரு பொண்ணா மாறீங்க. ஒரு பெரிய கதை, அதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சா டைம் வந்து ரொம்ப அதிகமா போகும். சரி பேசுனது போதும், நம்ம வந்து மிரர் வழியா ஃபேமிலி ரிலேட்டுக்கு போகலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிறோம். போறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணு சொல்றான், பார்த்து போங்க, பத்திரமா இருங்க, நான் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி முடிஞ்ச எனக்கு கிஃப்டையும் கொண்டு வாங்க. கண்டிப்பா. ஆமா அவ சொல்றது பாத்தியா எவ்வளவு கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க போன வேகத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துலயே ஹெவன்லி ரிலேட்டுக்கு வர இதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா 5 நிமிஷம் தான். ஆமா என்னோட மிரருக்கு இதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயம். அப்புறம் அங்க லவ்க்கு நம்ம ஹீரோவை பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. நான் லவ் வந்து என்னதான் ஒரு பையனா மாறி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதை விட இப்போ அவளோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. லவ் என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்ல, எனக்கு வந்து பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் ஏன் தெரியல ஹீரோவை பார்க்கும்போது எனக்கு வந்து அவன் மேல ஒரு வியர்டான ஃபீலிங்ஸ் வந்து வருது. இப்பதான் நம்ம ஹீரோவை கேக்குறா, நீ வந்து அந்த இயரிங்ஸை பயன்படுத்தலையா? ஏன்னா நாங்க வரும்போது ஒரு பியூரான பாடியா இங்க வந்திருக்கோம். நான் நீ வந்து அந்த மாதிரி பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியலையே. அதுக்கான ரெக்யர்மெண்ட்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா அதெல்லாம் லோ லெவல்ல இருக்க ஹியூமன்ஸ் அவங்களுக்கு தான் அது தேவைப்படும். ஆனா எதுக்குன்னு தெரியல இன்னமும் நம்ம லவ்க்கு மாதிரி ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. இதுக்கு காரணம்
நான் வந்து ஒரு பையனோட உடம்புல இருக்கனால தான் இப்படி ஃபீல் ஆகுதோ. அங்க அபேக்கும் சொல்றான், ஃபைனலி நம்ம ஹெவன்லி ரிலேத்துக்கு வந்துட்டோம். நான் வந்து யோசிச்சு பார்க்கல இந்த ஹெவன் இது வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு. நீ சொல்ற விஷயம் அது வந்து கரெக்ட் தான். இப்போ இருக்கிற ஹெவன் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ நினைக்கிற விஷயத்தோட இப்ப ஹெவன் வந்து ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. போன சில பல செகண்ட்ஸ்லயே அந்த மிரரை விட்டு இவங்க கீழே விழுறாங்க. யூரஸ் கிட்ட இருக்கிற மீட்டும் தனியா போயிடுது. அதுக்கப்புறம் அந்த நிலத்துல லேண்ட் பண்ண அது பார்த்தா கிளவுடு புசு புசுனும் ஃபிளஃபியாவும் இருக்கு. இது வந்து அமேசிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நான் அனுபவிச்சதே இல்ல. ஹபேக்கு சொல்றான், ஹேய் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா அவங்க வராங்க. யாரு? அதான் எனிமியா? அதுவும் ஹெவன்லியா? அங்க திடீர்னு ஒரு கொடூரமான மாஸ்டர் வந்து அது என்னதுன்னு கேட்டா அதுதான் ஏஞ்சலோட லெவல் அது அன்னோனா இருக்கு. ஏஞ்சலோட முகத்துல ஒரு பெரிய கண்ணும் சைட்ல ஏகப்பட்ட கண்ணும் இருக்கு. ஏஞ்சலிக் லவ் பிளாஸ்டர் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ண இந்த இடமே தரமட்டமா இது. இத பாக்குற அவங்களுக்கு எதுவுமே புரியல. அம்மா நம்ம இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள இவங்க யாரு? நம்மள வந்து இப்படி தாக்குறாங்க, அட்லீஸ்ட் நம்மள என்ஜாய் பண்ண வச்சு இவங்க விடணும். ஆனா ஏதோ ஒண்ணு, இதுக்கு மேல நான் வந்து பாத்துக்கிறேன். இதுக்கு மேல போறதுக்கு முன்னாடி லைட்டா குழம்புற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. லவ் வந்து இப்போ ஒரு பையனா இருக்கா, அதனால நம்ம பையனே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஹீரோவை ஹீரோயின் சொல்லிக்கலாம். ஏன்னா அப்பதான் இந்த கதையை உங்களுக்கு நல்லா புரியும். லவ் அவனோட டீமன் எசன்ஸை பயன்படுத்த இந்த ஃபார்மே சும்மா வேற லெவல்ல இருக்கு. லவ் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, ஏய் நீ வந்து என்ன பண்ணு, எங்கேயாச்சும் சேஃபான எத்துக்கு போ பிரா அப்படின்னு பிரான்னு சொல்ல நம்ம ஹீரோக்கா என்ன இது வந்து பழையபடி என்ன பேண்டினே கூப்பிடலாம், இந்த பேர் வந்து எனக்கு பிடிக்கல. அங்க அதெல்லாம் கண்டுக்காம லவ் அங்க தாக்க போறான். அங்க ஹீரோவும் யோசிக்கிறா, எதிர்பார்க்கல இவன் வந்து எதுக்கு இப்படி சொன்னா எனக்கு, அதாவது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் வந்து எங்கேயாச்சும் சேஃபா இருக்கணுமா? என்னோட ஹார்ட்டும் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. என்ன இது? இதுக்கு காரணம் அவதானா? இந்த பாடியோட ஃபீலிங்ஸா இல்லனா மைண்ட் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகுதா? சரி ஏதோ ஒன்னு பாத்துக்கலாம். இந்த சைடு அங்க லவ்வும் பயங்கர வேகமா தாக்குறான். அந்த மாஸ்டரே ஓட்டை ஆயிடுது. அப்புறம் தான் புரியுது அது ஓட்டையில வாயின்னு. அதோட வாயும் அவ்வளவு கொடூரமா இருக்கு. இதை பார்த்தோன்னே லவ் அப்படியே சைடா போறா. மாஸ்டருக்கு ஏகப்பட்ட கண்ணு இருக்குமா, எல்லா கண்ணையும் வச்சு பார்த்து அப்படியே லேசர் பீம் வச்சு தாக்குது. அதனால லவ்க்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க இதை பார்த்து ஹீரோ ரொம்ப பயந்து போறான். அட லவ் என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் அந்த இடத்துல ஒரே புகை மூட்டமா தான் இருக்கு. இதுக்கு மேல நான் வந்து அந்த மாஸ்டரை விட்டு வைக்க போதில்ல. என்னோட ஸ்டிக் வச்சு அந்த மாஸ்டரை கொல்ல போறேன். இது என்னோட லவ்வுக்காக. அட ஹீரோ நீங்க வந்து எங்க போறீங்க? இப்போதைக்கு நீங்க போக வேணாம். ஏன்னா என்னால லவ்வோட பவரை சென்ஸ் பண்ண முடியுது. அவளுக்கு அங்க எதுவுமே ஆகல. நல்லா ஊத்து பார்த்தா லவ் அங்கதான் இருக்கா. இது வரைக்கும் கூட நான் ஈஸியா சண்டை போட்டேன். நீ வந்து ஒரு ஏஞ்சலு சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன். இருந்தாலும் நீ டீமன் லார்டு கிட்டே சண்டை போறியா? அதனால உன்னை விட்டு வைக்கிறது சரியா வராது. நான் அப்படியே உன்னை கொல்ல போறேன். சும்மா விரல வச்சுதான் தாக்குறா. அதுக்கே அந்த மாஸ்டர் பொசுங்கி போயிடுது. நீங்க வந்து நிறையவே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இந்த மோடும் இப்போ டீஆக்டிவேட் ஆகுது. அட பிரா என்ன பாத்தியா, நான் ஜெயிச்சிட்டேன். அட நான் எத்தனை வாட்டி சொல்றது, நான் பிரா இல்ல, நான் வந்து அண்டர்வேர், அதாவது பேண்டி உன்னோட. அதெல்லாம் அவ கண்டுக்கவே இல்ல. அங்க அப்படியே முதுவை பிடிச்சு அப்படியே அவ சாய்க்கிறா. அங்க ஹீரோக்கும் எதுவும் புரியல. ஆமா லவ் நீங்க என்ன பண்ண இருக்கீங்க, இந்த மாதிரி வித்தியாசமான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. அது ஒன்றும் இல்லப்பா, இந்த மாதிரி நீ ரொம்ப அழகா இருந்தியா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். பேக்ரவுண்ட்ல ஆத்தரும் சொல்றாரு, பாத்தீங்களா நம்ம லவ் வந்து ஒரு பையனை என்ஜாய் பண்றா. ஆனா இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்கலையா, அவன் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். சோ பார்க்கலாம் இதுக்கு மேல இவங்களோட ஜேர்னி அது வந்து எப்படி போக போகுதுன்னு. ஏன்னா ஸ்லாத்தை காப்பாற்றணும்னு இப்போதான் ஹெவன்லி ரிலேயத்துக்கே வந்திருக்காங்க. ஸ்டார்டிங்லயே எவ்வளவு பெரிய மாஸ்டர் இருக்கு, உள்ள என்னென்ன இருக்கோ. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு பிளாஷ்பேக்கை பார்த்தோம்ல, இதெல்லாம் என்ன விஷயம் அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் புரியும். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.